ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்னன்னா 18/12/2023க்கான கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது 18ஆம் தேதி பார்க்குறதுக்கு முன்னாடி 17 இன்றைக்கான 17/12/2023க்கான கேரளா லாட்ரி கேசிங்கில் தொடர்ச்சி வந்து விண்ணி கொடுத்துருக்கோம். அக்ஷயா 630 குழுக்கள் நம்பரில் நமக்கு இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம்னா 159 தான் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதுக்கு சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தோம்னா அந்த 17ஆம் தேதி இன்றைக்கான ஒரு ரிசல்ட்டு அப்படிங்கிறது 159. நம்ம ஆல் போர்டில் என்ன கொடுத்துருங்க பாருங்கள். ஆல் போர்டில் 5 வந்து நமக்கு பி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருச்சு. நேற்றைக்கும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. நான் டேட்டை காமிக்கிறேன் எடுத்து. நேற்றைய முதல் தினம் நம்ம வந்து நேற்றைக்கு வந்து வெளியே போடல. நேற்றைக்கு முதல் தினமும் நமக்கு வந்து 5 வந்துருந்துச்சு. நம்ம சொன்னபடி நமக்கு வந்து 17ஆம் தேதி 5 வந்து 100% 5 வராத ஆட்டம் கிடையாது சொல்லியிருந்தோம். சொன்னபடி பி போர்டில் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. அதே போர்டில் சிங்கிள் போர்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சில நாள் மிஸ் ஆகுமே ஒழிய மற்ற நாள் எப்பொழுதுமே வின்னிங் எடுத்து கொடுப்போம். இந்த 5 வந்து நமக்கும் மிஸ் ஆனது கிடையாது. சிங்கிள் போர்டு நம்பரில் எப்படி நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஏ போர்டில் நமக்கு வந்து 4 வரும் சொல்லியிருந்தோம். அப்படி வராத பட்சத்தில் 2 வரும் சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து இடையில பார்த்தா 1 இறக்கிட்டு போயிட்டாங்க. நமக்கு வந்து ஜஸ்ட்டு 2 கொடுத்துருக்கோம். 1 கொடுத்தா நமக்கு வந்து சரியான ஒரு வின்னிங் நம்பராக இருந்திருக்கும். பி போர்டில் நான் சொல்லியிருந்தேன் 5 வராமல் ஆட்டம் இருக்காது. அப்படி வராத பட்சத்தில் 7 சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த 5 நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. பி போர்டில் சொல்லியிருந்தோம் வரும் ஆட்டத்தில் வரும்னு. அதே போல் நம்ம பி போர்ட்லேயே பாஸ் ஆகிடுச்சு. சி போர்டில் 9 வரும் சொல்லியிருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து வெகு நாளாக நமக்கு வந்து 9 வந்து இறங்கலை. கட்டாயம் நமக்கு வந்து 9 சி போர்டில் இறங்குவதற்கான சான்சஸ் இது இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடி நமக்கு வந்து சி போர்ட்லேயே நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு 4 2 வந்து எடுத்துருக்கோம். 2 வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து நமக்கு இடையில 1 வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க. நமக்கு வந்து இதான் கேமில் இருந்த நம்பரு. ஆனால் நமக்கு வந்து மாற்றத்தின் ஒரு காரணமாக ஜஸ்ட் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா பாக்ஸ் நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். சிங்கிள் நம்பரில் பிசி வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இது போல் இல்லாமல் நாளைக்கு கட்டாயம் வெற்றி வந்து எடுத்து கொடுக்குறேன். நம்ம சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாக்ஸ் நம்பர் வந்து பார்க்கலாம். பாக்ஸ் நம்பரில் அதே போல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சிங்கிள் போல் கொடுக்குறோமோ அது பாக்ஸ் நம்பரை கொடுப்போம். 259. இங்கே பார்த்தீங்கன்னா பிசி வந்து பாஸ் ஆகிருக்கும். ஒரு நம்பர் 2 வந்து சொல்லியிருந்தோம். 1 வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க. இல்லைனா தரமான நம்பராக இருந்திருக்கும். ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா தரமான ஒரு நம்பராக இருந்திருக்கும். பிசி வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைனா நம்ம தரமான வின்னிங் எடுத்துருக்கலாம். இது போல் இல்லாமல் நாளைக்கு கட்டாயம் வெற்றி நான் எடுத்து கொடுக்குறேன். நம்ம சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இது போல் இல்லாமல் இந்த 18/12/2023க்கான கேரளா லாட்ரி கேசிங்கில் வின் 747 தான் குழுக்கள் நம்பரு. திங்கட்கிழமைக்கான ஒரு ஆல் போர்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஆல் போர்டு கேசிங் நாளைக்கு நான் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் மிஸ் ஆனது கிடையாது. கட்டாயம் வெற்றி வரும். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டுங்கிற பட்சத்தில் நமக்கு சைபர் நாளைக்கு ஆட்டத்தில் வரும். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சைபர் வந்து கட்டாயம் வரும். வெற்றி வரக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஆல் போர்டு சைபர் 100% வரும். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். வெற்றி உண்டு கட்டாயம். சைபர் வந்து எந்த போர்டுன்னு சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். இதே போல் இந்த சைபர் வந்து ஏ போர்டில் வருதா, பி போர்டில் வருதா, சி போர்டில் வருதா சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் போர்டு தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் போர்டில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டையும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு 2 நம்பர் தான் சொல்ல போகிறோம். உங்கள் கணிப்பில் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டு பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா 6 நமக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நமக்கு ஆட்டத்தில் இருக்கும். ஏ போர்டில் 6 வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் ஏ போர்டில் நமக்கு வந்து 6 வந்து கட்டாயம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஏ போர்டில் 6 வராத பட்சத்தில் நமக்கு வந்து 9 நமக்கு வந்து தேதியில் 9 வந்து வரதுக்கான சான்சஸ் கட்டாயம் இருக்கும். ஏ போர்டில் 6 வராத பட்சத்தில் 9 வந்து ஆட்டத்தில் இருக்குது கட்டாயம். நமக்கு வந்து பி போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா 4 கட்டாயம் நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பருங்க. நம்ம கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். நம்ம சிங்கிள் போர்டில் கொடுக்குற நம்பர் கட்டாயம் வரும். நம்மளுடைய சீக்கிரம் மிஸ் ஆனது கிடையாது. உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம். கட்டாயப்படுறது கிடையாது. பி போர்டில் 4 வராத பட்சத்தில் 1 சப்போர்ட் நம்பர்.
அதுவும் 90%நாலும் 80% இன்னும் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. சீபோர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு நம்பர் சைபர். நான் சொல்லியிருந்தேன் சைபர் வந்து சீபோர்டில் வரும்னு. ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன் சைபரு. அந்த ஆல் போர்டு சீபோர்டில் தான் நமக்கு இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது அதிகமாக. உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர்ஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சைபர் வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து பார்த்தோம்னா 8. இதுதான் நம்மளோட ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர். அந்த கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டில் 6-9, பி போர்டில் 4-1, சி போர்டில் 0-8. இதுதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர். பாக்ஸ் நம்பர் நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸு, கட்டாயம் வெற்றி உறுதி. நாளைக்கு பார்த்தோம்னா என்னுடைய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு பாக்ஸ் நம்பர் 640. கட்டாயம் நம்ம சிங்கிள் போர்டில் கொடுக்குற நம்பர் பாக்ஸ் நம்பரில் இறக்கும். எல்லாருக்குமே தெரியும். வெற்றி நாளைக்கு உறுதிங்க. பாக்ஸ் நம்பரில் 910. ஏன்னா நமக்கு வந்து இந்த மந்தில் கட்டாயம் வெற்றி நான் எடுத்து கொடுப்பேன். எனக்கு தெரியும்ல, நான் நேற்றைக்கே சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து ஆல் போர்டு எப்பவும் வின்னிங் கொடுப்போம், அதே போல் மிஸ் ஆகாது. பாக்ஸ் நம்பரில் இந்த மந்தில் கட்டாயம் வெற்றி நான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா 910, 804. நமக்கு வந்து ஸ்பீ போர்ட்லேயும் நமக்கு சைபர் இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு நம்பர் கட்டாயம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அதனால தான் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா 782. 2 சி போர்டில் இறங்குவதற்கான சான்சஸ் வந்து இருக்கும். பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரை வேரியன்ட் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். என்னோடய பாக்ஸ் நம்பர் ஒவ்வொரு நம்பரும் இம்பார்ட்டண்டான ஒரு நம்பராக இருக்கும். 068. நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் தான் 068. கடைசியாக பார்த்தோம்னா 301. இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர். 640, 910, 204, 782, 068, 301. இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் தான் இதை நம்ம வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டாயம் வெற்றி விட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.